ஸோ இப்போ புதுசாக 2 கதைக்களத்த கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கதிர், ராஜி வந்து இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகுறாங்க. ராஜியுடைய போலீஸ் படிப்பு மட்டும் தான் அடுத்த விஷயமா இருக்கு. அதனால இப்போ மீனா, செந்திலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. அதே மாரி தங்கமயில் விஷயத்தையும் ஒரு பெரிய இஷ்யூ ஒண்ணு வரப்போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி சுகன்யா அந்த ஃபங்ஷன முடிச்சுட்டு நேரா வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போக, "உனக்கு கல்யாணம் முடிஞ்சதே உங்க அம்மா சொல்லல. 2வது கல்யாணம் எப்போ முடிஞ்சுச்சு? என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்பொழுது, என் கணவர் வந்து மளிகை கடை வச்சிருக்காருங்கிறாங்க. அப்போ கரெக்ட்டா பார்த்தா டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அதே கடைக்கு அதே வீட்டுக்கு பழனிவேல். அவர் உள்ளார கொண்டு போய் டப்பாவ வைக்க, இவங்க "ஏய் சுகன்யா எங்க இருக்க?" அப்படின்னா, "சுகன்யா உங்களுக்கு தெரியுமான்னா?" "அது என் ஒய்ஃபு" அப்படிங்கிறாங்க. இவர் ஒண்ணும் மளிகை கடை வச்சிருக்கலையே! அப்படின்ன உடனே வந்து அவங்க வந்து, "இல்ல இன்னைக்கு வேலை பார்த்தா இப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா? சொந்தமா கடை வைப்பார்" அப்படின்னு வேகமா கிளம்பி வெளில வந்து, "இந்த பைக்லயா என்ன டிராப் பண்ண போறீங்க?" அப்படின்னு கோவமா போறாங்களாம். இப்ப இந்த சுகன்யா தான் வந்து திடீர்னு மாறுன மாரி காமிச்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பழைய பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சுன்னு ஒரு ஆள கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் அதையும் அம்போன்னு விட்டாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து இப்ப அப்படியே திருப்பி வேதாளம் முருங்க மரம் ஏறிருச்சு அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. ஏன்னு நமக்கு புரியல. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதிரும், ராஜியும் கடையில தனியா இருக்காங்க. இருக்கும்பொழுது வந்து ஒரு முதல் புக்கிங் வந்துருது. சந்தோஷமாயி இவங்க கட்டிப்பிடிக்க போறாங்க. அவர் ஹைஃபை குடுக்க வராரு. அங்க ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு கியூட்டா ஒரு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, சிவபூஜையில கரடி மாரி வந்துடுறாரு அவருடைய ஃப்ரெண்டு. வந்த உடனே இவங்க தலைவலிக்குதுன்னு அவர் போவாருன்னு பார்த்தா, அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கிளம்ப, ஐயோ! என் ஃப்ரெண்ட இவன் தனியா வேலைக்கு அனுப்புறேன். நானும் போறேன்னு கதிர் போயிடுறாரு. அட இவன நம்பி என்னத்தலாம் ரொமான்ஸ் பண்றதுன்னு இவங்க உட்காந்துருக்காங்க. இதுக்கிடையில தான் வீட்டுக்கு தங்கமயிலுடைய அம்மா, அப்பா மட்டும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா, இல்ல வீட்டுக்கு போய் சமைக்கலாம் போர் அடிக்குது. இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலம் ஒரு டீய குடிச்சிட்டு போறோம்னு உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுதே பாண்டியன் வந்துட்டாரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் பொழுது வந்து கடை எப்படி போகுது? நான் வந்து பேசாம ஏதாச்சும் கொஞ்சம் வேலை ஒண்ணு பிரச்சனையா இருக்கு. புது பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் கதிரோட டிராவல்ஸ் கம்பெனில வேலை பார்க்கலாமான்னு பார்க்குறேன்னு வந்து தங்கமயில் அப்பா சொல்ல, ஷாக் ஆயிட்டு பாண்டியன் என்ன சொல்றாரு, அங்க வேணாம். அதுக்கு பதிலா நம்ம மளிகை கடையில வேணா வேலைக்கு வாங்கன்ட்டாங்க. உடனே இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லி தேவையில்லாம பிரச்சனை வரும்னா, "என்ன நாங்க நிம்மதியா இருக்க வேணாமா? எங்களுக்கு ஒரு வேலை வேணாமா? வேலை கிடைச்சா நாங்க நல்லா சாப்பிடுவோம்ல. உனக்கு அது கூட பொறுக்கலையா?" அப்படி இப்படின்ட்டு வந்து ஒரு பெத்தவங்கள பத்தி கவலை இல்ல. பெத்தவங்களுக்கு ஒரு கையில காசு குடுப்போம்னு இல்ல. அந்த பிள்ளைய படிக்கவே வைக்கல. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருக்கீங்க. அந்த பிள்ளை இன்னைக்கும் நாளைக்குமே வந்து புருஷன்ட்ட மாட்டிட்டு ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்குது. அதுட்டருந்து எப்படி காச வாங்குவீங்க? எனக்கு என்னன்னே புரியல. இந்த மாரி விசித்திரமான கதாபாத்திரங்கள்லாம் நெறைய இருக்காங்க வேற இப்ப. உடனே வந்து இப்ப தங்கமயில் சொன்னாலும் வந்து, "நாங்க கோவமா கிளம்புறோம்" அப்படின்னு கோவமா கிளம்பிட்டாங்க. கோவமா கிளம்புனா ஏதாவது மாற்றம் வரும்னு பார்த்தா, ஒரு மாற்றமும் வரல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடையில பாண்டியன் டிராவல்ஸுக்கு வந்து ஒரு இதெல்லாம் அடிச்சு, போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுறாங்க. அதில நம்பர் மட்டும் போடல, ஃபோன் நம்பர். போடாம அத வந்து ஒட்டுனா, இங்க வரவங்க மளிகை கடைக்கு வரவங்கலாம் அத பார்த்து புக் பண்ணுவாங்க அப்படின்னு அத ஒட்டியிருக்காங்க. ஓட்டுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தா, இங்க இவர் வேற வராரு. மாணிக்கம் வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு, குடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து கூல் ட்ரிங்க்லாம் குடிச்சுட்டு, இல்ல நான் நாளைக்கு காலையிலேருந்து வேலைக்கு வந்துடுறேங்கிறாரு. இவர எதுக்கு வேலைக்கு வச்சுட்டு வேணான்னு சரவணன் சொன்னாலும், அதெல்லாம் இல்லடா பாவம்டா கொஞ்ச நாள் தானே இருண்டு போட்டும் அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போற போக்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.